அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் த செலிபிரிட்டிஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் டேரக்டர் அங்கே இருக்காரு. ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கசிராஜா சார், வணக்கம். தனுஷ் சாரால் இன்னைக்கு வர முடியும், இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னது என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங், ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி, திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோ ஷாட்டாக இருக்கும். ஷேர் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஷேர்ஸ். அந்த மாதிரி படம் ஓடுன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற, அது ஸ்ரேயஸ் கிட்ட இருந்து கால் வந்தா ரொம்ப ஸ்பெஷல் நாங்க. ஆனா ஸ்ரேயஸ்க்கு கால் அடிச்சா எடுக்க மாட்டாரு, அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமா கிரிக்கெட் ஆடும்போது நடிப்பாங்க, சூப்பரா நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா, அப்புறம் ஸ்டேஜ்ல பயங்கரமா. ஆனா ரியலி ஸ்வீட் கிட்ஸ். லைக் எப்படி சொல்றது, ஒன்னா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டைரக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்றது ஆக்டர்ஸ்க்கு பெரிய பிளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடிச்சு காமிச்சிருவாங்க. இங்க இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்க அவுட் போற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால they are very blessed to get தனுஷ் சார் as the director. இந்த ஃபிலிம் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல நீங்க பார்த்து சொல்லுங்க. பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ட்ரெய்லரும் பெருசா ரிசீவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பிளஸ் them all. தேங்க்யூ. கடைசியா பேச வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் எவ்வளவு யோசிச்சு வச்சாலும் எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால எனக்கும் சகோதரர் தனுஷுக்குமான தனிப்பட்ட சில விஷயங்களை மட்டும் இங்க சொல்ல ஆசைப்படுறேன். எல்லா மேடையிலும் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் ஆரம்பித்தேன். திருப்பி நான் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் தான் சொல்லணும். அவர் மூலமா தான் இந்த ஒரு நல்ல ஒரு உறவு கிடைச்சது. வெற்றி ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு, தனுஷ்க்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இருக்கு, எங்க டேலண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல, ஆனா கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி கூட்டு வந்தோம்னு ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு. அவர் தொட்ட ஒருத்தர் இன்னும் பெரிய உயரத்துக்கு போயிட்டாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல பாக்குறேன், அவர் ஏற்கனவே அதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு பையன் ஓடிக்கிட்டே இருப்பான், திடீர்னு கூப்பிட்டு சொல்லுவாரு, ஜாக்சன் ஆக்ஷன் சொல்லாம ஒருத்தர் நடிக்கிறான் பாத்தீங்களா அப்படின்னு காட்டுவாரு. திடீர்னு பார்த்தா அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கான் அந்த பையன். என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்காரு, இல்ல ஜாக்சன் அவன் நடிச்சிருவான், அந்த போன படத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி எங்க இருந்து டேலண்ட பிடிக்கிறாருன்னே தெரியல. இப்ப நீங்க நிறைய ட்ரெய்லர்ஸ் எதுல பாத்தீங்கன்னாலும் விஷுவல் டைரக்டர்னு ஒரு பேர் வரும். இது வந்து அவர் உருவாக்கிட்டார் அப்படி ஒரு பேரை. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை காஸ்டியூம் டிசைனர், பட் ஷி ஹாஸ் சோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல். அதை கண்டுபிடிச்சி விஷுவல் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் அந்த பிள்ளைக்கு. காவ்யா, ஷி இஸ் நாட் ஹியர். இந்த படம் இவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்குன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் ஐ கிவ் டு காவ்யா. ப்ரொடக்ஷன் டிசைனர் என் பேர் தான் வரும், நான் அவங்ககிட்ட ஆர்ட் டைரக்டரா தான் ஒர்க் பண்ணேன். ஷீ டிட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க். அவ்வளோ டேலண்ட், அதுல அந்த பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறதுக்கு. எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் என்னை விட எல்லாரும் சீனியர்ஸா இருப்பாங்க, பயந்து பேசிட்டோம். இப்ப பார்த்தா எஜே சூர்யா சார் மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸாவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னால பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு, நம்மளை சீனியரா ஒதுக்கிடுவாங்களோன்னு. பட் சொல்லி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன், இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஒரே ஸ்டேஜ்ல ஒன்லி ஒன் மேன் தனுஷ், இவ்வளவு வேற ஒன்னா சேர்த்து. ஏன்னா எல்லாருக்கும் பயம் வருது, இப்போ ஓடுற குதிரையை வச்சு ஜெயிச்சிடலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. அவர்கிட்ட எல்லாம் அட்வைஸ் பண்றான், போதும் ராயன் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல ஒரு படம் பண்ணுங்க, இன்னும் பெருசா ஒரு ஹீரோ வச்சு பண்ணுங்கன்னு. நான் எனக்கு இது போதும், இதை வச்சு பண்ண போறேன். இந்த டேலண்ட்ஸை
என்னவா ஹேண்டில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியும்னு ஒரு கான்பிடன்ஸ்ல கூட்டு வந்தாரு. அவர் சேர்த்த கூட்டம் இது. இந்த கூட்டம் இனி வேற இடத்துக்கு கிளைகள் வந்து ஆலமரமா வளருவாங்க. அதுல முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அது அவ்வளவுத்துக்கும் காரணம் சகோதரர் தனுஷ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம்.